அன்புள்ள மாணவர்களே வணக்கம். கற்கண்டு 9ஆம் வகுப்பு பகுபத உருப்பிலக்கணம் இயல் 2 தமிழ் பாடநூல் 2025ஆம் ஆண்டு. இக்காணொளியில் சொல் என்றால் என்ன, பகுபதம் பகாப்பதம் என்றால் என்ன, பகுபத உறுப்புகள் என்பன எவை, எந்தெந்த பகுபத உறுப்பு எந்தெந்த இடத்தில் வரும், பல வகையான இடைநிலைகள், எழுத்துப்பேறு என்றால் என்ன ஆகியவற்றை பற்றி விளக்கமாகவும் விரிவாகவும் பார்க்க உள்ளோம். சொல் என்றால் என்ன? ஓர் எழுத்து தனித்தோ ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் சேர்ந்தோ வந்து ஒரு பொருளை உணர்த்தினால் அது சொல் எனப்படும். ஓர் எழுத்து தனித்தோ ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் சேர்ந்தோ வந்து ஒரு பொருளை உணர்த்தினால் அது சொல் எனப்படும். பதம், மொழி, கிளவி என சொல்லிற்கு வேறு பெயர்கள் உண்டு. இந்த சொல்லையே சில இடங்களில் பதம் என்றும், சில இடங்களில் மொழி என்றும், சில இடங்களில் கிளவி என்றும் அழைப்பார்கள். பகாப்பதம் பகுபதம் என பதம் 2 வகைப்படும். சொல் என்று சொல்லக்கூடிய இந்த பதம் பகாப்பதம் பகுபதம் என 2 வகைப்படும். பகாப்பதம் என்பது பகுதி விகுதிகளாக பிரிக்க முடியாத சொல்லை பகாப்பதம் என்பர். எடுத்துக்காட்டாக மரம் என்பதை சொல்லலாம். இந்த மரம் என்னும் சொல்லை மேலும் பகுதி விகுதிகளாக பிரிக்க முடியாது. ஆனால் நடந்தான் என்னும் சொல்லை நட கூட்டல் ஈத்து கூட்டல் ஈத்து கூட்டல் ஆண் என்று பிரிக்க முடியும். அதாவது பகுதி விகுதிகளாக பிரிக்க முடியும். அதனால் நடந்தான் என்னும் சொல்லை பகுபதம் என்று சொல்வார்கள். பகாப்பதம் என்றால் என்ன? பிரித்தால் பொருள் தராத சொல்லை பகாப்பதம் ஆகும். பிரித்தால் பொருள் தராத சொல் பகாப்பதம் ஆகும். பிரித்தால் பொருள், அதாவது பகுதி விகுதிகளாக பிரித்தால் பொருள் தரவில்லை என்றால் அது பகாப்பதம் ஆகும். எடுத்துக்காட்டுகளை பாருங்கள். மரம், உன், பிற, சால. மரம் என்பது பெயர் சொல், உன் என்பது வினைச்சொல், பிற என்பது இடைச்சொல், சாலை என்பது உரிச்சொல். இந்த சொற்களை மேலும் நாம பகுதி விகுதிகளாக பிரிக்க முடியாது. அதனால்தான் இவற்றை பகாப்பதம் என்று நாம் சொல்கிறோம். பகுபதம் என்றால் என்ன? பிரிக்கக்கூடியதும் பிரித்தால் பொருள் தரும் சொல் பகுபதம் ஆகும். அதாவது பிரிக்க முடியும், பகுதி விகுதிகளாக பிரிக்க முடியும். அப்படி பிரித்தாலும் அந்த உறுப்புகள் பொருளை தரும். அதைத்தான் பகுபதம் என்று நாம் சொல்கிறோம். அது பெயர் பகுபதம், வினை பகுபதம் என 2 வகைப்படும். அந்த பகுபதம் பெயர் பகுபதம், வினை பகுபதம் என 2 வகைப்படும். அதாவது பெயர் சொல்லே பகுபதமாக வந்தால் அதை பெயர் பகுபதம் என்று சொல்வார்கள். வினை சொல்லே பகுபதமாக வந்தால் அதை வினை பகுபதம் என்று சொல்வார்கள். பெயர் பகுபதம் எடுத்துக்காட்டை பாருங்கள். வேலன். வேலன் என்பது பெயர் சொல். அந்த வேலன் என்னும் பெயர் சொல்லை வேல் கூட்டல் அன் என பிரிக்கலாம். இங்கு வேல் என்பது பகுதி, அன் என்பது ஆண்பால் விகுதியாகும். எனவே வேலன் என்னும் சொல்லை வேல் கூட்டல் அல் என பிரிக்க முடியும். அதனால் இதை பெயர் பகுபதம் என்று சொல்கிறோம். அடுத்ததாக வினை பகுபதம். எடுத்துக்காட்டு. செய்தான். செய்தான் என்னும் வினைமுற்று சொல்லை செய் கூட்டல் ஈத்து கூட்டல் ஆண் என பிரிக்க முடியும். இங்கு செய் என்பது பகுதி, ஈத் என்பது இடைநிலை, காலத்தை காட்டுகின்ற இடைநிலை, ஆண் என்பது ஆண்பால் விகுதி. இவ்வாறு வினை சொல்லை பிரிக்க முடிந்தால் அதை வினை பகுபதம் என்று சொல்வார்கள். இனி பகுபத உறுப்புகள் பற்றி பார்ப்போம். பகுபத உறுப்புகள் 6 வகைப்படும். பகுபத உறுப்புகள் 6 வகைப்படும். அவற்றை பற்றி பார்ப்போம். 1 பகுதி, 2 விகுதி, 3 இடைநிலை, 4 சந்தி, 5 சாரியை, 6 விகாரம். இவ்வாறு பகுபத உறுப்புகள் 6 வகைப்படும். அவற்றை பற்றி இனி ஒவ்வொன்றாக பார்ப்போம். இந்த எடுத்துக்காட்டை பாருங்கள். நடந்தனன் என்னும் சொல்லை
பகுதி விகுதிகளாக பிரிக்க முடியும். அப்படி பிரித்தால் எது பகுதி விகுதி என்பதை நாம் தெளிவாக அறிய முடியும். நடந்தனன் என்னும் சொல்லை நட கூட்டல் இத் கூட்டல் அன் என பிரிக்கலாம். அப்படி பிரிக்கும் போது நட என்பது பகுதி, அன் என்பது விகுதி. இடையில் வந்துள்ள இத் என்பது இறந்த காலத்தை காட்டுகின்ற இடைநிலை. இங்கு இத் சந்தி. இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வந்துள்ள அன் என்பது சாரியையாகும். இத் என்ற சந்திதான் இன் என்று விகாரப்பட்டது. இத் என்ற சந்திதான் இங்கு இன் என்று விகாரப்பட்டது. எனவே இந்த பகுபதத்தில் பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம் எனும் 6 உறுப்புகளையும் ஒன்றாக நாம் காணலாம். இதை நன்கு கவனித்து பார்த்தால் எந்தெந்த உறுப்புகள் எங்கெங்கு வரும் என்பதையும் நாம் அறிய முடியும். ஒன்று பகுதி. இது சொல்லின் முதலில் வரும். பகுதி எப்பொழுதுமே சொல்லுக்கு முதலில் வரும். அதனால் இதை முதல் நிலை என்றும் அழைப்பார்கள். பகுதி என்பது பகாப்பதமாக அமையும். ஏனென்றால் இந்த பகுதியை மேற்கொண்டு பிரிக்க முடியாது என்பதால் அது எப்பொழுதுமே பகாப்பதமாக இருக்கும். வினைச்சொல்லின் பகுதி ஏவல் வினையாக அமையும். வினைச்சொல்லாக இருந்தால் அதனுடைய பகுதி ஏவல் வினையாகவே இருக்கும். ஏவல் பொருளை தருகின்ற ஏவல் வினையாக இருக்கும். இந்த எடுத்துக்காட்டை பாருங்கள். ஊரன் என்பதில் ஊர் பகுதி, நடிகன் என்பதில் நடி என்பது பகுதி, பார்த்தான் என்பதில் பார் என்பது பகுதி, வரைந்தான் என்பதில் வரை என்பது பகுதி, பார்த்தார் என்பதில் பார் என்பது பகுதி, மகிழ்ந்தாள் என்பதில் மகிழ் என்பது பகுதி. எனவே பகுதி முதலில் வரும், சொல்லின் முதலில் வரும். அதை முதல்நிலை என்றும் அழைப்பார்கள். அந்த பகுதியை மேற்கொண்டு பிரிக்க முடியாததனால் அது எப்பொழுதும் பகாப்பதமாகவே இருக்கும். வினை சொல்லாக இருந்தால் அது ஏவல் வினையாக இருக்கும். எடுத்துக்காட்டாக பார்த்தான் என்பதில் பார் என்பது பகுதி. இந்த பார் என்று சொல்லி ஏவல் வினை பொருளை தருவதையும், அங்கே பார் இங்கே பார் என்று சொல்வது ஏவல் வினை பொருளை தருவதையும் நாம் கவனிக்கலாம். 2 விகுதி. விகுதி என்பது சொல்லின் இறுதியில் நிற்கும், சொல்லுக்கு இறுதியில் வரும். அதனால் இதனை கடைநிலை என்றும் அழைப்பார்கள். இது திணை, பால், எண், இடம் ஆகியவற்றை காட்டுவதாக அமையும். திணை, பால், எண், இடம் ஆகியவற்றை காட்டும் என்பதை இங்கு நாம் அறிய வேண்டும். இந்த எடுத்துக்காட்டுகளை பாருங்கள். நடந்தனன் படித்தான், நடந்தனன் படித்தான் என்னும் இந்த சொற்களில் அன், ஆண் என்னும் விகுதிகள், ஆண்பால் விகுதிகள், வினைமுற்று விகுதிகள் வந்துள்ளன. அடுத்ததாக படித்தனள், பாடுகிறாள் என்னும் இந்த சொற்களில் அல், ஆள் என்னும் பெண்பால் வினைமுற்று விகுதிகள் வந்துள்ளதை பார்க்கலாம். நடந்தனர், பெற்றார் என்னும் இச்சொற்களில் அர், ஆர் என்னும் பலர்பால் வினைமுற்று விகுதிகள் வந்துள்ளதை கவனிக்கலாம். நீந்தியது, போயிற்று என்னும் இந்த சொற்களில் து, ரு என்னும் ஒன்றன்பான் விகுதிகள் வந்துள்ளன என்பதை நாம் அறிய வேண்டும். அடுத்ததாக ஓடின, ஓடா, ஓடின, ஓடா இவற்றில் அ, ஆ என்னும் பலவின் பால் வினைமுற்று விகுதிகள் வந்துள்ளன. சிரிக்கிறேன், தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி இதில் வந்துள்ளது. ஏன் என்பது இதில் வந்துள்ள தன்மை ஒருமை வினைமுற்று விகுதியாகும். மேலும் என் என்பதும் இதில் வருகின்ற விகுதியாகும். எனவே என், ஏன் என்பன தன்மை ஒருமை வினைமுற்று விகுதிகள் ஆகும். உண்டோ தன்மை பன்மை வினைமுற்று விகுதியாகும். இதில் தன்மை பன்மை வினைமுற்று விகுதி வந்துள்ளது. ஓம் என்பது இதில் வந்துள்ள தன்மை பன்மை வினைமுற்றியாகும். மேலும் அம், ஆம், எம், ஏம் என்னும் விகுதிகளும் வரும். செய்தாய், இதில் ஆய் என்னும் முன்னிலை உரிமை வினைமுற்று விகுதி வந்துள்ளது. மேலும் ஐ, இ என்னும் முன்னிலை உரிமை வினைமுற்று விகுதிகளும் வரும்.
பாரீர் இதில் ஈர் என்னும் முன்னிலை பன்மை வினைமுற்று விகுதி வந்துள்ளது. மேலும் இர் என்பதும் இதில் வரும் விகுதியாகும். அடுத்ததாக அழகிய பேசும் என்னும் சொற்களில் ஆ என்னும் பெயரற்ற விகுதிகள் வந்துள்ளன. வந்து தேடி என்னும் சொற்களில் உ இ என்னும் வினையற்ற விகுதிகள் வந்துள்ளன. வளர்க வாழிய வாழியர் என்னும் சொற்களில் க இய இயர் என்னும் வியங்கோல் வினைமுற்று விகுதிகள் வந்துள்ளன. இறுதியாக முளைத்தல் ஆடல் நிலை செய்கை காட்சி அழிப்பு என்னும் சொற்களில் தல் அல் கை கை ஐ கை சி பு என்னும் துயிர்பெயர் விகுதிகள் வந்திருப்பதை பார்க்கலாம். இவ்வாறு பல வகையான விகுதிகள் பகுபதத்தில் வரும். அவை திணை பால் எண் இடம் ஆகியவற்றை காட்டுவனவாக இருக்கும். 3. இடைநிலை. பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் வந்தால் இதை இடைநிலை என்பர். பகுதிக்கும் விகுதிக்கும் வருவதால் இதை இடைநிலை என்று சொல்கிறார்கள். காலத்தை காட்டுவதால் இதை காலம் காட்டும் இடைநிலை என்றும் சொல்வார்கள். இந்த இடைநிலைகளில் சில காலத்தை காட்டுகின்றன, அதனால் அவற்றை காலம் காட்டும் இடைநிலை என்று சொல்வார்கள். இந்த எடுத்துக்காட்டை பாருங்கள். படிக்கின்றான். இங்கு படி கூட்டல் கின்று கூட்டல் ஆண். படி கூட்டல் கின்று கூட்டல் ஆண். படி என்பது பகுதி, ஆண் என்பது விகுதி. இடையில் வருகின்ற கின்று என்பதுதான் நிகழ்காலத்தை காட்டுகின்ற இடைநிலை ஆகும். மேலும் நிகழ்கால இடைநிலைகளை பற்றி அறிவோம். கிறு கின்று ஆனின்று என்பன நிகழ்காலத்தை காட்டுகின்ற இடைநிலைகள் ஆகும். எடுத்துக்காட்டை பாருங்கள். உண்கிறான். இங்கு கிறு என்பது வந்துள்ளது. உண்கின்றான். இங்கு கின்று என்ற இடைநிலை வந்துள்ளது. உண்ணாநின்றான். இங்கு ஆனின்று என்னும் இடைநிலை வந்துள்ளது. இவை அனைத்துமே நிகழ்காலத்தை காட்டுவனவாகும். இந்த இடைநிலைகள் நிகழ்காலத்தை குறிப்பிடுவதால் இவற்றை நிகழ்கால இடைநிலைகள் என்று நாம் அழைக்கின்றோம். அடுத்ததாக இறந்த கால இடைநிலைகள். இத்து இட்டு இரு இன் என்பன இறந்த கால இடைநிலைகள் ஆகும். எடுத்துக்காட்டை பாருங்கள். பார்த்தான். இதில் இத் என்னும் இடைநிலை வந்துள்ளது. உண்டான். இதில் இட் என்னும் இடைநிலை வந்துள்ளது. வென்றான். இதில் இர் என்னும் இடைநிலை வந்துள்ளது. பாடினான். இதில் இன் என்னும் இடைநிலை வந்துள்ளது. ஆக இத் இட் இர் இன் என்பன இறந்த காலத்தை காட்டும் இடைநிலைகளாகும் என்பதை நாம் அறிய வேண்டும். அடுத்ததாக எதிர்கால இடைநிலைகள். இப் இவ் என்பன எதிர்கால இடைநிலைகள் ஆகும். எடுத்துக்காட்டு. உண்பான். இங்கு இப் என்ற இடைநிலை வந்துள்ளது. வருவான். இங்கு இவ் என்னும் இடைநிலை வந்துள்ளது. இப் இவ் என்பன எதிர்காலத்தை காட்டுகின்ற இடைநிலைகள் என்பதை நாம் அறிய வேண்டும். எதிர்மறை பொருளை தருகின்ற இடைநிலைகள். தொடரில் எதிர்மறை பொருளை தருகின்ற இடைநிலைகளை பற்றி பார்ப்போம். இல் அல் ஆ என்பன எதிர்மறை இடைநிலைகள் ஆகும். ஆ என்னும் இடைநிலை வெளிப்படையாகவும் மறைந்தும் வரும். அதாவது வெளிப்படையாக என்றால் வெளிப்பட்டு வரலாம், அல்லது மறைந்தும் வரலாம். ஒரு சொல்லில் மறைந்தும் வரும் என்பதை நாம் இங்கு அறிய வேண்டும். பாருங்கள். உண்டிலன். உண்டிலன். இங்கு இல் என்பது வெளிப்பட்டு வந்துள்ளது. காணலன். இங்கு அல் என்பது வெளிப்பட்டு வந்துள்ளது. செய்யாதே. ஆ என்பது இங்கு வெளிப்பட்டு வந்துள்ளது. பேசான். இங்கு ஆ என்பது வந்துள்ளது, ஆனால் அது மறைந்து வந்துள்ளது என்பதை நாம் அறிய வேண்டும். பேசான் என்பதில் பேசு கூட்டல் ஆ கூட்டல் ஆன் என.
இங்கு ஆ என்பது வந்திருக்கிறது. இருந்தாலும் அது தோன்றி மறைதல் என்னும் விதியின்படி மறைந்து வந்துள்ளது என்பதை நாம் இங்கு அறிய வேண்டும். எனவே ஆ என்னும் இடைநிலை வெளிப்படையாகவும் வரும், மறைந்தும் வரும் என்பதை அறிய வேண்டும். அடுத்ததாக பெயர் இடைநிலைகள். இங், இன், யு, இச், இத் என்பன பெயர் இடைநிலைகள் ஆகும். எடுத்துக்காட்டை பாருங்கள். மகிழ்ச்சி என்பதில் இச் என்ற பெயர் இடைநிலை வந்திருப்பதை நாம் பார்க்கலாம். அறிஞன் என்பதில் இன் என்ற இடைநிலை வந்திருப்பதை நாம் பார்க்கலாம். 4 சந்தி. பகுதியையும் பிற உறுப்புகளையும் இணைக்கும். சந்தி என்பது பகுதியையும் பிற மற்ற உறுப்புகளையும் இணைக்கக்கூடியதாக இருக்கும். பெரும்பாலும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் சந்தி வரும். பெரும்பாலும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் சந்தி வரும். இந்த எடுத்துக்காட்டுகளை பாருங்கள். படித்த. இங்கு இத் என்பது பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வந்துள்ளதை பார்க்கலாம். அந்த இத்துதான் சந்தியாகும். பொருந்திய என்பதில் இங்கு வருகின்ற இகரம் சந்தியாகும். சேர்ந்தால் என்பதில் இங்கு முதலில் வருகின்ற இத்து சந்தியாகும். நடிப்பார் என்பதில் முதலில் வருகின்ற இப்பு சந்தியாகும். படிக்கிறான் என்பதில் முதலில் வருகின்ற இக்கு சந்தியாகும். எனவே பகுதியையும் பிற உறுப்புகளையும் இணைப்பது சந்தி. அந்த சந்தி பெரும்பாலும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில வரும் என்பதை நாம் இங்கு கவனிக்க வேண்டும். 5 சாரியை. பகுதி விகுதி இடைநிலைகளை சார்ந்து வருவதால் இதற்கு சாரியை என்று பெயர். பகுதியையும் விகுதியையும் இடைநிலைகளையும் சார்ந்து வருவதால் இதற்கு சாரியை என்று பெயர். பெரும்பாலும் இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில இந்த சாரியை வரும். பெரும்பாலும் இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில இந்த சாரியை வரும். அன், ஆன், இன், அல், அற்று, இற்று, அத்து, அம், தம், நம், ஏ, ஆ, உ, ஐ, கு, இன் என்பன சாரியைகளாக வரும். இந்த எடுத்துக்காட்டுகளை பாருங்கள். நடந்தனன். இங்கு அன் என்பது சாரியையாக வந்துள்ளது. வண்டின் கால். இங்கு இன் என்பது சாரியையாக வந்துள்ளது. பதிற்று பத்து. இங்கு இற்று என்பது சாரியை ஆகும். மேலும் புளியம்பழம் என்பதில் இங்கு அம் என்பது சாரியை ஆகும். பலவற்றை. இங்கு அற்று என்பது சாரியை ஆகும். மரத்து கிளை. அத்து என்பது இங்கு சாரியையாக வந்துள்ளது. புளிய மரம். ஆ என்பது இங்கு அகரம் இங்கு சாரியாக வந்துள்ளது. இவ்வாறு சாரியைகள் விகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில வரும் என்பதை நாம் இங்கு கவனிக்க வேண்டும். 6 விகாரம். விகாரம் என்பது தனி உறுப்பு அன்று. அது ஒரு தனித்த உறுப்பு அன்று. இது பகுபத உறுப்புகளான பகுதியிலும் சந்தியிலும் ஏற்படும் வடிவ மாற்றமே ஆகும். அந்த வடிவத்தில் இருக்கின்ற மாற்றம்தான் விகாரம் ஆகும். இது பகுதியிலும் வரும் அல்லது சந்தியிலும் வரும். இந்த எடுத்துக்காட்டை பாருங்கள். நின்றான். நெல் கூட்டல் இர் கூட்டல் ஆண் என்பதுதான். இங்கு நெல் என்பது நின் என்று விகாரப்பட்டு வந்துள்ளது என்பதை நாம் அறிய வேண்டும். நில் என்பது நின் என்று மாறியுள்ளது. இவ்வாறு திரிவதைத்தான் விகாரம் என்று சொல்கிறார்கள். மேலும் வந்தனன் என்பதில் வா என்ற நெடில் வ என குறில் எழுத்தாக வந்துள்ளது. எனவே இங்கு வ என்பது விகாரமானது. இத் என்பது இன்னாக வந்துள்ளது. எனவே இன் என்பது அதாவது இத் என்ற சந்தி இன் என்று மாறியுள்ளது. அதுவும் இன்னாக விகாரப்பட்டுள்ளது என்று பொருள். மேலும் இதில் வந்திருக்கிற இத்து இறந்த கால இடைநிலை, அன் சாரியை, அன் ஆண்பால் வினைமற்ற விகுதிகளாகும். அடுத்ததாக அமைந்த என்ற சொல்லை எடுத்துக்கொண்டால் அமை கூட்டல் இத் கூட்டல் உ என்று பிரிக்கலாம். இதில் அமை என்பது பகுதி, இத் என்பது சந்தி, அது இன்னாக விகாரப்பட்டுள்ளது. இத் என்பது இறந்த கால இடைநிலை, உ என்பது வினையெச்ச விகுதி. அடுத்ததாக தந்த என்ற சொல்லி தா கூட்டல் இத் கூட்டல் ஆ தந்த.
இங்க தா என்ற பகுதி த என விகாரம் ஆனது. இத்து சந்தி இன் என விகாரம் ஆனது. அடுத்து வருகின்ற இறந்த கால இடைநிலையாகும். இறுதியில் வருகின்ற அகரம் ஆ பெயரச்ச விகுதியாகும். எழுத்து பேறு என்றால் என்ன? பகுபத உறுப்புகளில் அடங்காது. இந்த எழுத்து பேறு உறுப்புகளில் பகுபதத்தின் உறுப்புகளில் அடங்காது. பகுதிக்கும் விகுதிக்கும் நடுவில் வரும். பெரும்பாலும் பகுதிக்கும் விகுதிக்கும் நடுவில் இந்த எழுத்து பேறு வரும். காலத்தை உணர்த்தாமல் வரும். இது காலத்தை காட்டாது. மெய்யெழுத்து எழுத்து பேராக வரும். எப்பொழுதுமே அந்த எழுத்து பேரு மெய்யெழுத்தாகவே இருக்கும். பெரும்பாலும் இத்து மட்டுமே எழுத்து பேராக வரும். பெரும்பாலும் இத்து என்பதுதான் எழுத்து பேராக வரும். சாரிய இடத்தில் இத்து வந்தால், சாரியை வருகின்ற இடத்தில் இத்து வந்தால் அது எழுத்து பேறு என்றும் சொல்லலாம். அதை எழுத்து பேறு என்று கூட நாம் சொல்லலாம். மேலும் பகுபத உறுப்புகளில் அடங்காமல் ஏழாவது உறுப்பாக வரும் புறத்துறுப்பை எழுத்து பேறு என்பர். பகுபத உறுப்புகளில் அடங்காமல் ஏழாவதாக இருக்கின்ற உறுப்பைத்தான், அது ஒரு புறத்துறுப்பு, புறத்தில் தோன்றுகின்ற உறுப்பு, அதை எழுத்து பேறு என்பர். சாரியை வரவேண்டிய இடத்தில் புள்ளி பெற்ற எழுத்து உயிர் எழுத்தோடு வந்தால் அதை எழுத்து பேறு என்றும் சொல்வர். அதாவது சாரியை வரவேண்டிய இடத்தில் புள்ளியை பெற்ற எழுத்து உயிர் எழுத்தோடு சேர்ந்து வந்தால் அதை எழுத்து பேறு என்றும் சொல்வர். விகுதி தனியே வராமல் இத் என்பதை துணையாக பெற்று வரும். விகுதி தனியே வராமல் இத் என்பதை துணையாக பெற்று வரும். அதையே எழுத்து பேறு என்றும் சொல்வது. பாடுதி, பாடு கூட்டல் இத் கூட்டல் இ. இங்கு வருகின்ற இத்து பாடு என்பது பகுதி, இ என்பது விகுதி, முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி. இடையில் வருகின்ற இத் என்பதுதான் எழுத்து பேறு. அடுத்ததாக மொழியாதான். மொழியாதான் சொல்லாதவன் என்ற பொருளை தரும். மொழி இ ஆ இத் ஆன் என பிரிக்கலாம். மொழி என்பது பகுதி. இங்கு வருகின்ற எகரம் ஈ என்னும் எகரம் சந்தி, அது உடம்படுமையாக வந்துள்ளது. ஆ என்பது எதிர்மறை பொருளை தருகின்ற இடைநிலை. இத் என்பதுதான் எழுத்து பேறு. ஆண் என்பது ஆண்பால் வினைமுற்று விகுதி. ஆண் என்பது ஆண்பால். இங்கு வருகின்ற இத்துதான் எழுத்து பேறு என்று சொல்கிறோம். மேலும் செய்யாதே, செய்யாதே என்னும் சொல்லில் செய் கூட்டல் ஈ கூட்டல் ஆ கூட்டல் இத் கூட்டல் ஏ என பிரித்தால் செய் என்பது பகுதி, ஈ சந்தியாக வந்துள்ளது, அது உடம்படுமையாக வந்துள்ளது என்று சொல்லலாம். ஆ என்பது எதிர்மறை இடைநிலை. இத் என்பது எழுத்து பேறு. ஏ முன்னிலை ஒருமை ஏவல் வினைமுற்று விகுதி. முன்னிலை ஒருமை ஏவல் வினைமுற்று விகுதி. இங்கு வருகின்ற இத்துதான் எழுத்து பேறு ஆகும். இக்காணொளியில் சொல் என்றால் என்ன, பகுபதம் பகாபதம் என்றால் என்ன, பகுபத உறுப்புகள் என்பன எவை, எந்தெந்த பகுபத உறுப்பு எந்தெந்த இடத்தில் வரும், பல வகையான இடைநிலைகள், எழுத்து பேறு என்றால் என்ன ஆகியவற்றை பற்றி விரிவாகவும் விளக்கமாகவும் பார்த்தோம். மிக்க நன்றி மாணவர்களே. அன்பு மாணவர்களே, இது போன்ற காணொளிகளை மேலும் மேலும் காண எங்கள் அலைவரிசையை பதிவு செய்து உதவி செய்க.